அனைவருக்கும் வணக்கம். மாவீரர் கட்டபொம்மன் தளத்துல பயணிக்கும் அனைத்து முக்குளத்து சொந்த பந்தங்களுக்கும், போர்க்குடி சொந்த பந்தங்களுக்கும் தேசியம் தேயும் இறுதி வணக்கம். வணக்கம் ஐயா. தேசியம் தேயும் இறுதி கணங்கள் ஐயா சொன்னது போல எல்லாரும் போர்க்குடி வம்சமாக இருந்து தேசியம் இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றுவது போல அன்றைய காலத்துல நாட்டு மக்களையும் காப்பாற்றணும். இன்றைய காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும், நம்ம முக்குளத்தோர் காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு இல்லாம இருக்கு. என்னன்னால ஒரு உண்மையான மாவீரர் ஆமா நான் சொல்லுதேன். இன்னைக்கு அருமைக்குரிய தம்பி நெப்போலியன் அண்ணன் போஸ்பாண்டி தேவரை பத்தி போஸ்பாண்டி அண்ணன் அவர்களை பத்தி போட்டிருக்காங்க. ஆனால் பழைய ஆளுகளுக்கு அண்ணன் போஸ்பாண்டியன் யாரு என்ன எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த 2E கிட்டு இளைஞர்களுக்கு அண்ணன் போஸ்பாண்டியன் அண்ணனுடைய வரலாறு என்னன்னு தெரியாது. சரிங்களா? உண்மையிலேயே அண்ணன் இந்த மாதிரி இளவட்டக்கல் ஒரு ஜிம் பாடி எல்லாம் சொல்லுவாங்க. நானும் அண்ணன் போஸ்பாண்டியன் அண்ணன் கூட ஒரு 4-6 வாட்டி டிரைவராக பயணிச்சிருக்கிறேன். ஆமா, டிரைவராக அண்ணனுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல சேர்க்கலாம். நான் டிரைவராக பயணிச்சிருக்கேன். மாதிரி சின்ன சின்ன இடங்கள் போவையில நான் ரயில்வே ஸ்டேஷன்ல வண்டி எங்க மாமா வண்டியை ஓட்டையில நானும் அப்படியே பயணிச்சு போவேன். ஆக்டிங் மாதிரி போவேன். அண்ணன் நல்ல பாசமாக நல்லா பேசுவாங்க. மாதிரி வீரத்தையும் நம்மளுடைய மக்கள்கள் சொல்லுவாங்க. என்னன்னால் அண்ணன் ஊர் மணியாச்சி நினைக்கும் பூரிய ஊர் இருக்குது மீனாட்சிபுரம் இருந்தாங்க. சின்ன சின்ன தொழில் ஆரம்பிச்சு ஆமா சின்ன தொழில் ஆரம்பிச்சு மறுபடி பெரிய மாதிரி தொழிலதிபராக வந்தாங்க. ஆனாலும் அப்பவுமே அண்ணன் இனத்துக்கு மாவீரராக இருந்திருக்காங்க. இன்றைய பொழுதும் இருந்தால் எல்லாத்துக்கும் தெரியணும். இன்னைக்கு எண்ணற்ற வேர்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போஸ்பாண்டியன் அண்ணன் பேரை திருநெல்வேலியிலும் சங்ஷன் சொன்னா போஸ்பாண்டியன் பேரை சொன்னால் பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு உள்ள மட்டும்தான் இன்னைக்கு செந்தில் பிள்ளவரும் கல்யாண சுந்தரம் பேசியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இளைஞர்கள்லாம் சொல்லிவிடுது. எல்லா தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க தண்ணி அடிக்காதீங்க வைக்காதீங்க. ஆனால் நம்ம அன்றைய காலத்துல அண்ணன் போஸ்பாண்டியன் அண்ணன் நல்ல ஜிம் பாடி எல்லாத்தையும் தூக்குவாங்க. இவட்டுக்கும் இருசக்கர வாகனம் புல்லட்டு அப்படின்னால் மீனாட்சிபுரத்துல இருந்து அண்ணன் போஸ்பாண்டியனுடைய நண்பர் எதுனாலும் இணைந்து பெரிய மருது சின்ன மருது போல பயணிச்சு கொண்டு இருக்கும் எஸ்பி சுப்பையாபாட்டிய தேவர் மேலப்பாளையம். சரிங்களா? அப்பெல்லாம் நம்ம பிறந்திருப்போமா என்னமோ தெரியல. வருஷங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 25-30 ஆண்டுக்கு முன்னாடி எங்க ஆச்சின்னு சொல்லும், எனக்கு எங்க தாத்தாவும் சொல்லும். ஆமா, தாத்தா சொல்லல, எங்க மாமனார் எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க ஆச்சின்னு சொல்லும். அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க வரலாறு இருக்கு. அது தெரியலனாலும் அண்ணனுடைய போஸ்பாண்டியனுடைய கூடமாட பற்றலார் பயணிக்கும் அண்ணமார்கள்லாம் அந்த குரூப்பை பயணிக்காங்க. மேலைப்பாளையம் ரயில்வே கேட்ல அடைச்சிட்டாங்க. மேலைப்பாளையம் ரயில்வே கேட் இருக்குல்ல, அப்போ மீனாட்சிபுரம் வழியாக சீன்வேசி குறுக்குத்தூர் வழியாக மேலைப்பாளையத்துக்கு புல்லட்ல ஒரு அவசரம்னு வேகமா யாருன்னா பெரிய மருது சின்ன மருது போல நண்பர், நெருங்கிய நண்பர், என்னனாலும் இணைந்துமே செயல்படுவாங்க தொழில் விஷயத்துல. பல நாளுக்களும் மேலைப்பாளையம் சந்தையில் அவங்க தான் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? லாஸ்ட்ல கவர்மெண்ட் எடுக்க போய் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி திருநெல்வேலியில மாவீரர்கள்லாம் இருந்தாங்க. அப்புறம் அந்த மேலைப்பாளையம் ரயில்வே கேட்ல ஒரு அண்ணன் அவசரமா வரல, ரயில்வே கேட்டு அடைச்சிட்டாங்க. சரிங்களா? போஸ்ட்பாண்டியனை வர்றதுக்கு முன்னாலே அந்த ரயில்வே கேட்டை அடைச்சாச்சு. நீங்க ரயில்வே கேட்டை அடைச்சு துறக்கிறதுக்கு நேராகும்னு புல்லட் இருக்குல்ல, புல்லட்டை அப்படியே தூக்கி சைடுலோடி இப்போ ரயில்வே கேட்ல இப்போ இங்க வராக்கே அடைச்சிட்டாங்க. சைடுலோடி யாரெல்லாம் போகக்கூடாது. அப்போ சைடுல பாதை உண்டும், சைக்கிள் எல்லாம் தூக்கிட்டு போயிடலாம். ஆமா, அப்போ புல்லட்டை தூக்கிக்கிட்டு அந்த சைடு ரயில்வே கேட்டு 2 கேட்டையும் தாண்டி புல்லட்டை தூக்கி இறக்கி வச்சு அண்ணன் போயிருக்காங்க. அப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. மாதிரி உங்களுக்கு தெரியாதா? முக்குளத்துக்கு பற்றாக இருந்தால் காவல்துறைகள் அப்பவுமே கையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னன்னா அப்பவுமே கையாடி இருக்காங்க. ஆமா, பாத்ரூம் ஒழுக்கு வலிக்கு விழுந்தது, ஓடுனா கீழே நொறுஞ்சி வருதுன்னு அப்பவுமே. அதனால அண்ணன் அப்பவுமே மாவீரராக இருக்கையில இன்னைக்கு அப்படி அந்த உடம்பு கொஞ்சம் இதாகி மாதிரி உடம்பு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மாதிரி காலகட்டம் நல்லவங்களுக்கு பூமியில இடம் கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு இந்த மாதிரி மாவீரர்கள் போஸ்ட் பண்ணின இருந்திருந்தாங்கன்னா அந்த கழுசடைகள் பேசியிருக்காது, பேசியும் நின்றுக்கவே முடியாது. ஆமா, அதே மாதிரி இன்னொன்னு ஒரு உண்மையான சம்பவம். ஆமா, இன்னைக்கு இருக்கிற ஒரு சான் பாண்டியன், பசு பாண்டியன்லாம் திருநெல்வேலியில இருக்கையில
ஒரு சங்ஷன் பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்க. நான் பார்த்தது கிடையாது. சங்ஷன் பஸ் ஸ்டாண்டு கிடைக்கல. அவங்களும் முன்னிறுத்தி வரையில, அன்னைக்கு அண்ணன் போஸ்மாண்டிய தேவர், அண்ணன் கட்டத்துறை, ராயல் மதன் தேவர், அதுக்கப்புறம் மத்தவங்கலாம் அமைப்புகள்லாம் ஆரம்பிச்சாங்க. ஒண்ணும் அவங்களலாம் சமைக்கணும். இப்படிலாம் ஆட்கள் இருக்கையில, அந்த ஏலத்தையும் விட்டு போட்டு போயி, நம்ம முக்குலத்தூருங்க அந்த ஏலத்த எடுத்தாங்க. இது மாரி இதுவரைக்கும் அண்ணன் இறுதி வரைக்கும் இருக்கு தண்டியும் போஸ்ட்மாண்டிய தேவர். ஏன்னா வரலாறு மறைக்கப்பட்டது. இதுவரைக்கும் திருநெல்வேலி மாநகராட்சி ஏலம் விட்டால் போஸ்ட்மாண்டியன் தலைமையில தான் விடப்படும். அதுக்கு பிறகு யார நம்ம ஆளுகள எடுத்து மத்த ஆளுகளுக்கு இருந்தால் குடுப்பாங்க. இல்லனால் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்ல. எல்லாமே மாறிட்டு. சரிங்களா? ஏன்னா, இப்படியோட மாவீரர்கள் வந்து வரலாறு வெளிய தெரியணும். இதெல்லாம் வந்து அண்ணனுடைய போட்டா அண்ணனுடைய போட்டா சங்ஷன்ல வைக்க வேண்டும். போஸ்ட்மாண்டிய தேவர் போட்டா வரலாறு தெரியப்படணும் எல்லாத்துக்கும். இந்த இளைஞர்கள்லாம் தெரியுதா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது இன்னும் எண்ணற்ற இதெல்லாம் இருக்கு அண்ணனுடைய வரலாறு. இது என்னன்னா, அண்ணனுடைய இருக்கும் பற்றாளர் அண்ணன்மார்கள், அண்ணன் கூட பிறந்த அண்ணன்மாரு அண்ணன் கூட பிறந்த தம்பி அண்ணன்மார், நம்ம நமக்கு அண்ணன்மார்கள் வரும். இவங்கலாம் என்னன்னா, இந்த டிசம்பர் இந்த வருடத்துக்குள்ள அண்ணனுக்கு சங்ஷன்ல ஒரு போட்டோ வைக்கிற மாரியா, சிலை வைக்கிற மாரியா பார்க்கலாம். இப்ப எண்ணற்ற பேர்கள்லாம் சமுதாயத்துக்கு மத்த சமுதாயத்துக்கு போராடாதவங்கலாம் அவங்கள சுதந்திர தியாகியாம். வேற என்ன சொல்ல? அப்ப நம்ம சமுதாயத்துக்கு போராட வேண்டிய ஆட்கள நம்ம என்ன செய்யணும்? சரிங்களா? அதனால அண்ணனுடைய போஸ்ட்மாண்டிய தேவர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? ஒரு 25 வயசு, 30 வயசுக்கு மேற்பட்ட ஆளுகள கேட்டா அண்ணனுடைய வரலாறு என்னன்னு ஃபுல்லா தெரியும். இந்த 2000த்துல பிறந்த இளைஞர்களுக்கு தெரியாது. சரிங்களா? அதே மாரி நம்ம சமுதாயத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் அண்ணன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஹவுஸ் பார்ட்டினா. ஆமா. ஏன்னா என் கூடயே இருக்கலே ஃபோன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளிய காட்டிக்கிடாம இருந்தாங்க. ஏன்னா ஒரு தொழிலதிபர் 4 இடத்துக்கு போணும், வரணும். அப்படி இருந்தாலும் போஸ்ட் பார்ட்டினா பயப்பட மாட்டாங்க. இவனுக்கும் வண்டி கருப்பு கோலிஸ்ல போகையில ஒத்தையில தான் போவாங்க. ஆமா. ஒத்தையில தான் அவர் டிரைவரும் எல்லாம் இதுவும் பார்ப்பாங்க. டிரைவர்லனா அண்ணங்க எத்தனை ஃபங்ஷனுக்கே போயிருக்காங்க. இந்த மாரி மாவீரர்கள் வந்து தம்பி நெப்போலியன் ராஜான்னு போட்டிருக்கான். அது கொஞ்சம் மெடிசன் பண்ணி போட்டிருந்தால் அனைவருக்கும் தெரியும். எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா. அதனால இன்னைக்கு எல்லா தலைவர்கள் வந்தாலும் 4 திசை ஒலிக்காது. செம்மையா பண்ணின மாரி அண்ணன் போஸ்ட்மாண்டிய தேவரும் 4 திசையும் ஒலிச்சது. சரிங்களா? திருநெல்வேலில மிகப்பெரிய இன்னைக்கு அந்த புது பஸ் ஸ்டாண்ட்லலாம் பிரச்சனை நடக்கு. இன்னைக்கு போஸ்ட்மான்லாம் இருந்தாருன்னா, அந்த புது பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை ஒரு ஃபோன் மட்டும் அடிச்சா போதும். ஒண்ணும் நடக்காது. அப்படியே போயிரும். ஆமா. நான் இன்னார் பேசணும்னு சொல்லிட்டாலே போதும். இந்த மாரி மாவீரர் இருக்காங்கள். குடிக்கு அடிமையாகாமல் சிந்திச்சு செயல்பட்டு இளைஞர்கள் நல்ல மாரி பயணிங்கள். சரிங்களா? அதனால ஃபுல்லா இன்னும் ஏகப்பட்ட கதைகள சொன்னா பெருசா லென்த்தா போயிரும். அதான் அண்ணனுடைய வரலாறுகள் ஷார்ட்கட்டா சொன்னேன். இது நம்ம வந்து முக்குலத்திலயும் சரி, அண்ணன் கூட பிறந்த தம்பிமார்கள் இருக்காங்கள். அந்த அண்ணன்மார்களும் சரி, அண்ணன் கூட பயணிச்ச தொழிலதிபர் அண்ணன்மார்கள் இருக்காங்கள். அ ம ஏன்னா ஒரு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தொழில் வாங்கி குடுத்து, ஆமா சங்ஷன் மேக்க டவுன்ல இருந்து கிழக்க மார்க்கெட் வரைக்கும் மாநகராட்சி உள்பட்ட எந்த கான்ட்ராக்ட்னாலும் அண்ணன் தான் உங்களுக்கு எடுத்து குடுப்பாங்கள். அதனால அண்ணனுடைய போட்டோவ வச்சு தெரிஞ்சா தான் ஒரு பொது தளத்துல வச்சு போஸ்ட் பண்ணிட்டு ஒரு போட்டோ வச்சா தான் போட்டோவோ, சிலையோ வச்சா தான் எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும். சரிங்களா? ஓகே நல்லது. எல்லாத்துக்கும் இந்த மாரி மாவீரர்கள் இருக்காங்க. ஆனா இப்பவும் பாருங்க, இப்ப என்ன சொல்ல எண்ணற்ற மாவீரர்கள் உருவானாலும் ஒரு 4 பக்கம் அனாதையா தான் நிக்கும். அரசாங்கம் இல்ல. இதே மாரி அண்ணன் போஸ்ட்மானியன் இருக்கையில கவர்மெண்ட்டும் அனுசரிக்கும். ஆமா. சரிங்களா? ஃபோன் அடிச்சு கவர்மெண்ட்டும் அனுசரிக்கும். அந்த மாரி இருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க எப்படியோ போய் இன்னைக்கு முக்குலத்தர இதுகள்ல நேத்து கொடூரம் பயங்கரம். ஆப்பநாடு மறவர் சங்கம் போராட்டம் அறிவிக்க போகுதுன்னு சொன்ன உடனேயே பரமக்குடியில சில அந்த சமுதாயத்துல கூலிப்படையினர்கள் பூரா கூட்டத்த கூடி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்கள். ஆனாலும் அந்த ஆப்பநாட வச்சு இதனால முக்குளத்துல அனைவரும் ஆங்காங்கே இருக்கும். நீங்க போறது தெரியாமல் அந்த இடத்துக்கு சென்று வீடியோ போட்டோ போடுங்கள். எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாரி எண்ணற்ற மாவீரர்கள் கதைகள்லாம் இருக்கு. வலைதளத்துல கூர்ந்து பார்த்தால் வரும். ஓகே நல்லது. வெற்றிவேல் வீரவேல் ஜெய் ஹிந்த்.